இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு கன்னு. ஆக்சுவலி இந்த ஐடியா வந்து எனக்கு இப்போ வந்தது கிடையாது. நான் 4th ஸ்டாண்டர்ட் 4வது படிக்கிறப்போ அந்த ஐடியா. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இதை வச்சுட்டே நம்ம யூடியூப் சேனலே ஒரு இந்த பேசிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒழுக்கமில்லாத கல்வி அளிப்பவர்கள் திறமை மிக்க சாத்தானை உருவாக்கி கொண்டிருக்காருன்னு. அதுவும் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நான் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்றேன். என்னன்னா நான் வந்து அப்ப 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு ஆத்து பகுதி, அங்கதான் நாங்க வந்து குளிக்க போவோம். அப்ப பார்த்தோம்னா எங்களை மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும், எங்க அந்த சின்ன பையன் எங்க கேங்க மட்டும் ஒரு கரும்பு காடு இருக்கும் அந்த பக்கத்துல வந்து வயல்வெளியில. அதை கடந்தே போகணும், அந்த கரும்பு காட்டை கடந்தே போகணும். அங்க ஒரு கிளைய வந்து போப்ல எங்களை மட்டும் அந்த சைடு போக விடாம அப்படி. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சேன். இந்த மூங்கில் இருக்குல்ல, இதுல வந்து அந்த கெரோசின் மண்ணெண்ணெய் வந்து அந்த சோக் பண்ணிட்டு நல்லா முங்க வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுத்து பார்த்தோம்னா அந்த அந்த கரும்பு தட்டை இருக்குல்ல, அந்த கரும்பு தட்டையோட அடிப்பகுதியில கட்டி விட்டேன். ஏன்னா மேல் பகுதியில கட்டிட்டோம்னா அப்போதைக்கப்பே காத்தடிக்கும், அது வந்து அப்படியே ட்ரிகர் ஆயிரும், அப்படியே ஃபயர் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம அடியில, அதாவது நைட்ல ஏற்படுற மாதிரி வச்சாச்சு. இதுல வந்து மண்ணெண்ணெய் வந்து தூண்டியாச்சு. அந்த கரும்பு காட்டுல பட்டு அப்படியே தீ பிடிச்சி எரியுற மாதிரி கடைசியில பார்த்தோம்னா இதுவும் வந்து எரிஞ்சிடும். எரிஞ்சுன்னு இது எவிடன்ஸ்லேயே சிக்காது. இந்த இது வந்து இது அந்த மாடிஃபிகேஷன் இது இல்லை, கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த டயத்துல ஒரு சின்ன பையன் எப்படி யோசிப்பானா, இந்த இவ்வளவு கிரியேட்டிவா இந்த கிரியேட்டிவிட்டியை ஒரு ஈவில்னஸா ஒரு கொஞ்சம் கெட்டதுக்கு பயன்படுத்த மாதிரி வைப்பானா அப்படின்னா அவர் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா நம்மளை போய் ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் நம்மளை மட்டும் அந்த சைடு போக விடாம இதுன்றப்ப அந்த காண்டாகுதுல்ல. இந்த மாதிரி இதே மாதிரி சயின்ஸுங்கிறது நம்ம நிறைய ஐடியா கொடுக்குறோம், ஒரு கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறோம். அந்த கிரியேட்டிவிட்டி ஒரு தப்பான வழியில போயிருக்க கூடாது. இதுதான் அதனாலதான் நம்ம சயின்ஸ்ல இந்த ஒழுக்கம் இல்லாத கல்வியை கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய இடத்துல இது வந்து அப்ளை ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருவேன். இந்த செத்தவங்களுக்கு போடுவாங்களா அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட், இந்த குளோரின், அதை எடுத்துட்டு கொண்டு போய் குளோரோஃபார்ம் ஃபார்ம் பண்ணலாம். அது கூட ஆள்காலை சேர்த்து ஒரு 120 டிகிரி செல்சியஸ்ல இது ஒன்றும் குளோரோஃபார்ம் ஃபார்ம் ஆயிடும். அதை வந்து மயக்க மருந்தை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய அதை ரிவீல் பண்றாங்க. நம்ம யூடியூப் சேனல் ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்குது, அதுல வந்து சொல்லலாம்ல இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே சயின்ஸ்ல வந்து நம்ம எப்பயுமே அந்த ஒழுக்கம், அந்த 3 டைமென்ஷனல் லேர்னிங், மார்க்கு, இன்டெலிஜென்ஸ், தென் பார்த்தோம்னா டிசிப்ளின், 3ஐயும் கரெக்டா கொண்டு போக ட்ரை பண்ணி. இது வந்து என்னோட கிரியேட்டிவிட்டி. அந்த வயசுல இதெல்லாம் யோசிச்சது. இப்போ கொஞ்சம் இந்த பொருட்கள் திருப்பி கிடைச்சதுனால